மக்களை தான் பழமுதிர்ச்சோலை முருகன் டெம்பிள் பாருங்கள். அதோட என்ட்ரன்ஸில் நம்ம போகலாம். ஓகே ಬೇಗ 6வது படை ஓ யூ மக்களை பாருங்கள். கன்னடா வாங்க வாங்கிக்கணும். இங்கே பாருங்கள் மங்கீஸ்லாம் பாருங்கள். மக்களே ராக்காய் அம்மன் கோயில் நூபுர கங்கை அதுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். படி ஏறி போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி நான் வரக்கூடிய காலங்களில் இந்த அளவுக்கு படிகள் கிடையாது. அதெல்லாம் கல்லும் முள்ளுமாக இருக்கும், கரடு முரடாக. இப்போ படிகள் நல்லா இருக்குது, நீட்டாக கட்டி போட்டிருக்காங்க. எல்லா மக்களும் போகிறாங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே நடந்து போகலாம். நூபுரகங்கை ராக்காயி அம்மன் கோவில். தீர்த்தாட பெரிய கேனெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தா முன்னாடி பொண்ணு நீ வலிக்கு என்ன பண்ணுவாங்க. மக்களே கன்னடா வாங்க வாக்கி முழங்கிற சேனலில் இன்றைக்கி ராக்காயி அம்மன் நூபுர கங்கையில் வந்து தீர்த்தம் ஆடிட்டு அம்மனை கும்பிட்டுட்டு இப்போ அப்படியே ரிட்டன் போய் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலோட உள்ளே போக போகிறோம். ஓகேவா? அந்த படிக்கட்டில் இறங்க போகிறோம். முன்னாடி படிக்கட்டில் ரொம்ப ஏற முடியாது, இறங்க முடியாது, கல் மண்ணுமாக இருக்கும். இப்போது ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே இலவச தீர்த்தத்தில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் நம்ம ஒரு 15 ரூபாய்க்கு டோக்கன் எடுத்தோம். ஈஸியாக வந்துட்டோம். எங்கே பார்த்தாலும் குரங்கு அதிகமாக இருக்குது, பயமாக இருக்குது, பிடிங்கிருன்னு சொல்கிறாங்க செல்ஃபோனெல்லாம். மக்களே பழமுதிர்ச்சோலைக்கு மேலே வந்து நூபுர கங்கை ராக்காயி அம்மன் கோயிலில் போய் தீர்த்தம் ஆடியாச்சு. நல்ல தீர்த்தத்தை தலையில் குளிச்சுட்டாங்க. குளிக்கிறெல்லாம் நல்லா குளிக்க வைக்கிறாங்க. நல்ல தீர்த்தம் ஆடிட்டு 2 லைன் இருந்துங்க. ஒன்று ஃப்ரீ லைன், இன்னொன்று வந்து பணம் கட்டி போகிறது. பணம் கட்டி போகிறது வந்து ரொம்ப இல்லை, ஜஸ்ட்டு 15 ரூபா தான். அந்த ஃப்ரீ லைனில் செம்ம கூட்டங்க. அதில் போனால் நான் எந்த அடுத்த கோயிலுக்கு எங்கேயுமே போக முடியாது. அதனால இந்த 15 ரூபா லைனை எடுத்து போயாச்சு. இங்கே பாருங்கள் குரங்கெல்லாம் பாருங்கள். என் பிள்ளைங்க பார்ப்பாங்க, அதனால் அவங்களுக்காக குரங்கெல்லாம் எடுத்துருவோம். பட் எல்லாம் சொல்கிறாங்க மொபைல் இருந்ததுன்னா மொபைலை பிடிங்கிரும்னு சொல்கிறாங்க. அதனால் பயமாக வேறு இருக்குது. சரி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கையில் வயிற்றில் அப்படி ஒரு குட்டியோடு சுற்றுது பார்த்தீங்களா? அவங்க தான் பிள்ளைங்க எப்படி ஜாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா? மக்களையே வாங்க பழமுதிர்ச்சோலைக்கு வந்திருக்கோம். அதோட என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைய போகிறோம். இதுக்கு அங்கே நமக்கு வந்து கேமரா அலோடு இருக்காது. அதெல்லாம் சும்மா அப்படி உள்ளே போகலாம். அது வரைக்கும் ஓகேவா? கூட்டத்தை பாருங்கள். ஜெய் 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 ஜெய். மக்களை சிறப்பு தரிசனத்தில் பழமுதிர்ச்சோலை முருகன் 6வது படை வீட்டு முருகனை பார்த்தாச்சு. இப்போ முதல் படை வீட்டு முருகனை திருப்பரங்குன்றத்தில் பார்த்தா 10 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கினா அந்த பஸ்ஸில் இறக்கி விட்ருவாங்க. அந்த பஸ் ஏறதுக்காக லைனில் நிற்கிறேன். லைன் நல்ல கூட்டமாக தான் இருக்குது. இங்கே இருக்க கூட்டம் வந்து கரெக்டாக ஒரு பஸ்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். பார்க்கலாம். ஏற்றி விட்டாங்கன்னா ஈஸியாக போயிடும்.
ஓகே ஓகே மக்களே, பாய். மக்களே, கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருந்த இடம் அழகர் கோவில். அழகர் கோவிலுக்கு மேலே உள்ள பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலைக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம கீழே இறங்கி அழகர் கோவில் போக போகிறோம். எப்படி போகிறோம்னு பார்க்கலாம். ஐயோ, ரொம்ப டயர்டாக இருந்தது மக்களே. பஸ்ஸில் போயிட்டு வர்றதுலாம் டஃப்பாக தான் இருந்தது. பட் ஓகே, நல்லா அது ஒரு அனுபவமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, டைம் பாஸிங்காக இருந்தது. ஓகேவா, இதுதான் அழகர் கோயில். இங்கே தான் பஸ் வரும். நம்ம இப்போ போகிறது அழகர் கோயிலோட உள்ள. இங்கே ஏதோ பொருட்கள் வைக்கும் இடம், பக்தர்கள் ஓய்வு கூடம் என்னெல்லாமோ இருக்குது. சரி, வாங்க பார்க்கலாம். என்னங்க, கிளார்க் ரூம். சரி, இதில் இப்போ எங்கே செருப்பு வைக்கிற இடம்லாம் இருக்கான்னு தெரியல. சுற்றுச்சூழல் மருத்துவமனை. செருப்பு வைக்கிற இடங்க லாஸ்ட்டில் இருக்கா? பார்த்தா இதான் நம்ம கோபுரம். கோபுரத்தில் இப்படி கடைசியாக போனால் இரணியன் கோட்டை வாயில். இதில் கடைசியாக நம்ம போனோம்னா உள்ளே நமக்கு செருப்பு வைக்கிற இடம்லாம் இருக்குது. நிறைய பேருங்கெல்லாம் கழட்டி போட்டிருக்காங்க. பார்த்திங்களா, கலட்டிலாம் போட்டிருக்காங்க. அப்படி கலட்டி போட வேண்டாம். உள்ளே நேராக போனால் அங்கே இது பண்ணிக்கிடலாம். வே டு ஃப்ரீ தர்சன். எங்கே பார்த்தாலும் ஃப்ரீ தர்சன், பணம் கட்டுறது எல்லாமே இருக்குங்க. பிரசாத நிலையம் பார்த்திங்களா, பிரசாத விற்பனை நிலையம். சூப்பர் டூப்பர் என்னெல்லாமோ இருக்குது. 18ஆம் படி கருப்பு அழகர் ஏற்கனவே. ஓகேவா, இப்போ விரைவு தரிசனம் 18ஆம் படி கருப்புக்கு. அது ஒரு 10 ரூபாய் என்னமோ விரைவு தரிசனம். இதே நடந்த அலர்வல் போயிடுவோம். உப்பு தொட்டி, அகத்திக்கீரை விற்பனை. பாருங்கள், மாடுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறது. இங்கே பாருங்க, கார்லலாம் கூப்பிட்டு போகிறாங்க. காவக்கார கருப்பன் இருக்காரு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு செருப்பு போடுறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். அது என்ன செருப்பு போடுற இடம் கடைசியில் இருக்கணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்து கருப்பன் பயங்கரமாக இருக்கிற உள்ள கோயில் கோபுரம் பார்த்தீங்களா. இது ஒரு தெப்பக்குளம். ஒரு அடி முதல் 18 அடி வரை ஏன்னா அருவாக்கள்லாம் கிடைக்கும் போடுறது. முமுதார் மண்டபம். பெரிய வாய்ச்சான் வாயில். காலணிகள் கலட்டவும். பாருங்க, அருவாலை பாருங்க. ஆத்தாடி எம்மா பெரிய அருவாலாம் கிடக்கு. அது போய் தொட்டு கும்பிட்டுடலாம். என்ன கோயிலை பாருங்க. கட்டணமில்லா காலணிகள் காப்பகம். அது எடுக்கும்போது எப்படி அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க தான் செய்யணும். இதெல்லாம் வருமானம் இருக்கான்னு தெரியல. இந்த கவர டென்ஷனில் இருக்காங்க.
உங்கள் சொந்தக்காரங்க அப்பப்போ வந்து நீ மட்டும் அட்டன் ஓகே, ஒரு 58,000 கொடுத்தாங்க. பெரிய வாச்சான் கோயில் அது உள்ளோடி தான் போங்கண்ணே. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 18ஆம் படி கருப்பனோட அருவாலெல்லாம் பார்ப்போம். கருப்பன் காவல் தெய்வத்தோட அருவாலை பாருங்கள். அப்படி அருவா வடிச்சு எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. கருப்பனுக்கு செம எவ்வளோ பேர் அருவா பார்த்தீங்கல்ல மக்களே. தொட்டு கும்பிடுமா? ஆமாங்க, எல்லாமே ஸ்டீல் தான். செமையாக இருக்கு பாருங்க அருவா. எவ்வளோ மேலே இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 10-15 அடி நீளம் இருக்கும் அருவா கருப்பனுங்க. இப்போ கருப்பனோட அருவா எப்படி சாத்தி வச்சுருக்காங்க. சாரி, ஓகே ஓகே. இப்போ கருப்பனை நம்ம இங்கேருந்தே கருப்பனை கும்பிட்டு வேண்டியதாக தெய்வத்தை கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமி திருப்பதி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம சைடு ஓப்பன் வெளியே நைஸாக அழகர் கும்பிட போயிட வேண்டியதான். அழகர் கோயில் போயிட்டோம்னா இன்றைக்கி வந்ததில் தூரமாக உள்ள ஒரு கோயிலோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில், டைம் இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முடிச்சிருவோம். உள்ளே போகிறோம். என்ன மக்களே, அழகர் கோயில் உள்ளே நுழைய போகிறேன். இனி கேமரா ஆன் பண்ண முடியாது, மன்னிக்கோ மக்களே. நிப்பாட்ட போகிறேன். பாய் பாய் மக்களே, பாய் பாய். நாள் முழுவதும் அன்னதானம் அந்த மண்டபத்தில். அழகர் கோயில் என்ட்ரன்ஸை பாருங்கள். இந்த மண்டபத்தில் தான் நாள் முழுவதும் அன்னதானம். ஓகேவா? இதுதான் கள்ளழகரோட மண்டபம், கள்ளழகரோட கோயில். இங்கே பாருங்கள், நூபுர கங்கையிலேருந்து வரக்கூடிய தீர்த்தம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃபுல் டே சாப்பாடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கோயில், சூப்பர். இல்லை எப்படி உள்ளே போகணுன்னு தெரியலையே. சரி ரைட்டு வாங்க, நம்மளும் மண்டபத்துலேயே ஏறி போயிட வேண்டியதான். போயிட்டு ரிட்டன் அப்படியே வரும். எப்படின்னு தெரில, அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது போல். அவ்வளோ இந்த மக்கள் போகிறாங்க, பொதுமக்களை ஃபாலோ பண்ணி நம்மளும் போயிட வேண்டியதான். அது அப்படியே போயிட வேண்டியதான். சாப்பிட்ணும் ஆசை, பட் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குல்ல, அது நேரம் இல்லை. மேலே போயிடலாம். கோசாலா இருக்குது, பசுமடம் இருக்குது, இது ராமானுஜர் சன்னதியாம். நமோ நாராயணான்னு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் கேமரா எடுக்க முடியாது. பாய் மக்களே, பாய்.